சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/3/2025 திங்கட்கிழமை, மாசி மாதம் 26ஆம் நாள், ஏகாதசி திதி காலை 7:45 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. பூசம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:51 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நாளாக இந்த நாள் அமையும். அதன் மூலமான பணவரவுகள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். அதுவும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைமைகள்லையும் அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவை போய் பார்க்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அம்மா சார்ந்த சொத்துக்கள், அம்மாவுடைய ஏதேனும் ஒரு ஆரோக்கிய நிலைமைகள், இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மனசுக்குள்ள கவலை இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இது வரைக்குமே என்ன சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு படிப்பு சுகம் முழுமையடையவில்லை, வேலை சுகம், ஒரு நிலையில் கல்யாண சுகம் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள், அல்லது தாம்பத்தியம் அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகளில் இந்த வயதிற்கு ஏற்றாற் போல என்ன நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அவைகளெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திரவ ரீதியிலான பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு அந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொஞ்சம், அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கு இந்த பலன் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? மற்றவர்களை விட நான் அதிகமாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான பலன் மட்டும் எனக்கு இல்லாமல் போகுது. என்னை விட கம்மியாக உழைக்கிறவங்க கூட ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விட்டேத்தியான விரக்தியான மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகளுடைய உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். கடந்த காலத்தில் என்னென்ன வேலை முயற்சிகளை பண்ணீங்களோ அவைகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை. எதிர்காலத்தில் வாழ்க்கை செட்டில் ஆவதற்கான ஒரு தொடர்புகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. நம்ம விட கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடியவர், வசதியில் உயரமானவர், அதிகாரத்தில் உயரமானவர், எல்லா விதத்திலும் நம்மளை விட மேம்பட்ட ஒருவருடைய பார்வை நம்மீது பட்டு அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை ரிஷபத்திற்கு சொல்ல முடியும். ரிஷபத்துடைய முயற்சி பலிக்கும் நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக எந்த ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி கை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் பணம் ரெட்டிப்பாகக்கூடிய வழிகள், அல்லது இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நம்ம எதிர்காலத்திற்கு நமக்கு நல்லா வரும் என்கின்ற மாதிரியான நேர்மையான சிந்தனைகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. எதிர்காலத்தில் எவ்வளவு சம்பாதிக்க போகிறோம் என்பது கூட தெளிவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மாதமானால் இவ்வளோதான் சம்பளம் அல்லது இவ்வளோதான் வருமானம், இதுக்குள்ளே தான் நமக்கு நம்மளுடைய குடும்பத்தை நடத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வருமானமே நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதாக இருக்கும் என்கின்ற ஒரு தாராளமான பணவரவு வருவதற்கான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொல் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தாத்தா பாட்டி போன்றவர்கள் பேரன்மார்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்கணும்னு நினச்சிருந்தது, அல்லது பிற இளைய பருவத்தினருக்கு ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இந்த தொழிலை கையில் கொடுக்கலாம், அவங்க செய்கிறாங்களா பார்க்கலாம். இந்த மாதிரியான பரிசோதனை முயற்சிகளுக்கெல்லாம் ஏற்ற நல்ல நாளாக பெரியவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் ராசியிலேயே இருக்கக்கூடிய ரொம்ப நல்லதுகள் செய்யக்கூடிய நாளுங்க இன்னைக்கு.
அஷ்டமச்சனி அப்படியே விலகப் போகுது. இன்னும் ஒரு 10-15 நாள் தான். இந்த நாட்கள் கவுண்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? வர்ற மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டமச்சனி முழுமையாக விலகப் போகிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷம் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு சீரான முன்னேற்றமான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய நல்லவைகள் இப்போது நடக்குது. கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அந்த இடத்துலலாம் தலை நிமிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள், முயற்சிகளுக்கான சக்ஸஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்தை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக உண்டு. வாழ்க்கை துணைவர் யார் என்பது ஒரு தெரியக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. நட்புகள் கைவிட்ட நிலைமையிலிருந்தெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் நட்புகளும் வேண்டாம், சொந்தக்காரங்களும் வேண்டாம், நம்மளே எதையும் முன்னேற்ற முடியும், நம்மளே கொஞ்சம் ஒரு எதையும் நல்லா சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்கள் அவ்வளோ பேருக்குமே ஒரு 35 வயது மேற்பட்ட பெண்களுக்கான ஒரு செலவுகள் இப்போது இருக்கும். இதிலிருந்தே உங்களுக்கு யார் யார் மூலமாக எப்படி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கங்க. ஒரு சிறுவர்கள், ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு அக்காவுக்கு செலவு பண்ணுற மாதிரியான, அம்மாவுக்கு செலவு பண்ணுற மாதிரியான, முதல் சம்பளத்தை வாங்கினோன்னா அக்காவுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் என்பது மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக கூட அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, நீங்களே வடமேற்கு திசை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல், உங்களுடைய ஊரிலிருந்து, இப்போது இருக்கின்ற ஊரிலிருந்து வடமேற்கு திசைக்கு பயணம் போவதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்ங்க. பயணத்தின் முடிவில் ஏதாவது காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, அல்லது இதுக்கு வந்ததுனால இன்னாரை பார்த்தோம் அன்னாரை பார்த்தோம், இதனால் ஒரு முயற்சி பலிச்சது, அல்லது இதுக்கு மேலே வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது மாதிரியான அத்தனை நிலைமைகளிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரியவர்கள் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பா இந்த பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, தாத்தா இதை சொல்லி செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாரு, அண்ணன் அக்காள்கள் இந்த மாதிரி நமக்கும் ஒன்று தெரியும்ன்றதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பெரியவர்களால் அங்கீகாரம் இல்லாதவர்கள், பெரியவர்களால் சப்போர்ட் கிடைக்காதவங்க எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு உங்களுடைய திறமையை அப்படியே பளிச்சுன்னு உணர்ந்து உங்களை விட வயசானவங்க உங்களை பாராட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நடுத்தர வயதில் அல்லது அதிக வயதில் இருக்கக்கூடிய 50-60 வயது தாண்டியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. தொழிலில் நல்ல லாபம் இருக்கிறது. வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்யக்கூடிய அமைப்புகள், 2 லாபங்கள், 2 இரட்டை வருமானங்கள் வரக்கூடிய தன்மையான ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதிலும் குறிப்பாக கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள், புதனுடைய சம்பந்தம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம் உள்ள துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமி அமைப்பில் 10ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய தொழில் வேலை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அது அப்படியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பலன்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக இனிமேல் ஆரம்பிக்கலாம். எதுக்கும் தடை இன்னுமே இல்லை. இருக்கிறத டெவலப் பண்ணலாமா, இன்னும் ஒரு பிரான்ச் போடலாமா, ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாமா, ஒரு கடன் வாங்கி இந்த தொழிலை செய்யலாமா, எல்லாமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. குறிப்பாக பெண்களுக்கான ஒரு ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் தொழில் பண்ணக்கூடியவர்கள், அல்லது ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு சோபா, ஃபர்னிச்சர் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இல்லையா, இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம், அதாவது இந்த நாளிலிருந்தே நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள், கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கின்ற பௌர்ணமி நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பூர்வீக இடத்திற்கு திரும்பி வந்துடலாமான்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
திருநெல்வேலியிலேருந்து இப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டேங்க, கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நான் வந்து இது மதுரைக்கு வந்திருக்கிறேங்க. இந்த மாதிரி இடம் மாறி இருப்பவர்கள் அனைவருக்குமே தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்ப போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாக இந்த நாள் அமையும். அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சுபமான நல்ல அமைப்புகள் இனிமே வந்து அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எல்லா நிலைகள்லையும் பெற்றவர்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அல்லது பெற்றவர்களுடைய பேச்சை கேட்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டவர்கள் அனைவருக்குமே அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம் ஏதாவது ஒன்று பெரும்பாலான அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில் வந்து ஒரு குருவானவரை சந்திக்கணும், ஒரு வழிகாட்டுறதற்கு ஒருத்தர் நமக்கு தேவை என்கின்ற மாதிரியாக ஒரு குருவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான குரு கிடைக்கக்கூடிய சுபமான யோக நல்ல நாளுங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 11வது நாள், இன்னொரு 3 நாள் அவர் பௌர்ணமியாக போகிறார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கும். என்ன இருந்தாலும் அவர் 8ல் மறைகிறார் இல்லையா, மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்றதுனால முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேணாங்க. இதை இப்படி பண்ணுறதா அதை இப்படி பண்ணுறதா, அவருக்கு இதை கொடுக்கறதா இவருக்கு இதை கொடுக்கறதா, இவர் இதுக்கு தகுதியானவரா அவர் இதுக்கு தகுதியானவரா, எந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாளும் நாளைய நாளும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் கூட இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு நண்பர்கள்ன்ற பேரில் யாராவது ஒருத்தர் இந்த ஃபேக் ஐடியில் அப்படியே வந்து பணம் சார்ந்த ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கறது, இதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அல்லது அதை நடத்துகிறேன் இதை நடத்துகிறேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்ற மாதிரி ஏமாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சந்திராஷ்டம நாளில் தான் நடக்கும் என்பதால் பண விவகாரங்களில் ஏமாந்து விடாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் உறவுகள் நட்புகள் காதல்கள் போன்றவைகளில் வார்த்தை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உரிமையோடு சொல்லப்போகிறோம் என்று எதையாவது ஒன்று சொல்லப்போக அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்குது என்பதால் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு 7வது வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கு. நல்ல உறவுகள் இன்றைக்கு இருக்கும். ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இன்றைக்கு யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் யாரை எப்படி அணுகுவது என்கின்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஒருத்தருடைய மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அல்லது ஏற்கனவே ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக பழகின ஒருத்தரை வந்து ஏன் நம்ம வாழ்க்கை துணையை ஏற்றுக்கக்கூடாது, இன்றைக்கி ஏன் அதை கேட்கக்கூடாது என்கின்ற மாதிரியான ஒரு நேர்மையான முறையில் தன்னுடைய விருப்பத்தை எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்கான சம்மதத்தை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆலை தொழிலாளர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த வாரம் முழுவதுமே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவர்கள், இரும்பு கையில் வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், இரும்பு போன்ற கனரக மிஷின் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய இயந்திரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. இன்னும் சில நாட்களுக்குள்ள முழுமையாக உங்களுக்கு 7.5 சனி முடிகிறது. பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு சுபநிலையில் 6வது வீட்டிலே இருக்கிறதுனால வேலை நிரந்தரமாகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கி உண்டு. மனசுக்கு பிடிச்ச வேலை இனிமேல் கிடைக்கும். இது வரைக்கும் 2 வருஷமாக அப்படி ஒன்றும் பிடிச்ச அமைப்பில் யாரும் இல்லை. உங்களுக்கு பிடிக்காதது என்னென்னமோ அவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வீட்டில் சரியில்லை, உறவுகள் சரியில்லை, நட்பு சரியில்லை என்கின்ற அத்தனை நிலைமைகளும் மாறுவதற்கான முதல் நிலை ஆரம்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் தொல்லைகள் கூட கொஞ்சம் மட்டுப்பட்டு தாங்க இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் பெரிய அளவில் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குன்றதை கவலைப்பட்டது போக இதை செஞ்சிட முடியும், இதை அடைச்சிட முடியும், இதை சமாளிச்சிட முடியும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வடக்கு நோக்கி போக வேண்டும், வட மாநிலங்களில் போய் ஒரு வேலை செய்யணும் அல்லது ஒரு படிக்கணும் அல்லது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய முயற்சி இந்த வாரத்திலேயே பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நிறைவுகள் கிடைக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் ஆரம்பிக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இளைய பருவத்தினரான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலேயே 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகத்தை பிள்ளைகளின் மூலமாக கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய மகாகவிய பாரதியோட பாடல் வரிகள் இருக்கு இல்லையா? இந்த பிள்ளையை பெக்கிறதுக்கு நம்ம என்ன பாக்கியம் அடைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளால் இன்றைக்கு ஒரு பெருமித உணர்வு. அவர்கள் அந்த ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்கூலில் ஒரு நல்லது நடந்தது, வேலை இடத்துல ஒரு நல்லது நடந்தது, நமக்கு ஒரு பெருமை தேடி தந்தாங்க, ஒரு நம்ம நினைக்கிறத விட நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நம்ம ஒரு உயரத்திற்கு தான் வந்திருக்கிறோம், ஆனால் நம்ம உயரத்தை விட ஒரு 4 மடங்கு உயரத்தில் குழந்தைகள் போவார்கள் போல தெரிகிறது என்கின்ற மாதிரியாக இன்று முழுவதும் நாளை முழுவதும் பிள்ளைகளை பற்றிய நல்ல நம்பிக்கை உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இப்படித்தாங்க, அங்கே என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் பரவாயில்ல, நம்ம குழந்தைகள் கெட்டிக்காரர்கள், எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வார்கள் என்கின்ற ஒரு நல் நம்பிக்கை குழந்தைகளின் மீது ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 1ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி எந்த நிலைமையில் எப்படி இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு அடுத்த வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் அதிபதி. இந்த 2ஆம் அதிபதியை தாங்க தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்கிறோம். காசு சம்பாதிக்கிறவர், காசு சம்பாதிப்பு எப்படி வரும்ன்றதை தெரியப்படுத்தக்கூடியவர் இந்த 2ஆம் அதிபதி தான். நீங்கள் ஒரு தொழிலில் சம்பாதிக்கிறீங்க, ஒரு வேலையில் சம்பாதிக்கிறீங்க. தொழிலில் சம்பாதிப்பது 10ஆம் வீடு சம்பந்தப்பட்டது, வேலையில் சம்பாதிக்கிறது 6ஆம் வீடு சம்பந்தப்பட்டது. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒருத்தரை பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறார், ஆனால் ஒரு தமிழரை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பளமே வாங்குறார். பாருங்க எவ்வளவு வித்தியாசம், பாருங்க தமிழர்களுக்குள்ளே எவ்வளவு வித்தியாசம். ஒரு தமிழர் மாதம் 15,000 சம்பளம் வாங்குகின்ற ஒரு நிலைமையில இன்னொரு தமிழர் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடியவராக வருடத்திற்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். இப்போ இந்த எவ்வளவு பணம் நீங்க சம்பாதிக்கிறதுன்றது இந்த 2ஆம் அதிபதியை பொறுத்து தாங்க இருக்கு. அப்ப இந்த 2ஆம் அதிபதியும் 2ஆம் வீடும் வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பவர்கள் கூடுதலான நல்ல அமைப்புகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாக்குஸ்தானம்னு சொல்றதும் இதுதாங்க. பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லும் இல்லையா? புனிதமான ஆசிரிய பணி, ஒரு மக்களுக்கு நல்ல பணியை, ஒரு கல்வியை எடுத்து கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் போன்ற பணியில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உயரிய பணியான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள். என்னுடைய கட்சிக்காரர் இதை செய்யலைங்க, தெரியாதனமா இதில் போய் மாட்டிக்கிட்டாருங்க, சந்தர்ப்ப சாட்சியங்கள் இவருக்கு எதிராக இருக்குதுங்க, இந்த மாதிரி ஒரு வாதாட தெரியாதவருக்கு ஆதரவாக தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக வாதாடி அவருக்கு விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒரு உயரிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் துறை போன்ற அமைப்புகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2ஆம் பாவகம் முழுக்கவே வலுத்திருக்கணுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியமான பேச்சு வேண்டி இருக்குல்ல, அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட சாமர்த்தியமான பேச்சு சம்பந்தப்பட்டவரும் இந்த 2ஆம் அதிபதி தாங்க. ஆக எவர் ஒருவருக்கு லக்னத்திற்கு அடுத்த வீடு என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடு வலுவாக இருக்கிறதோ அவருக்கு நிம்மதியான குடும்பம் அமையும், நல்ல பணவரவுகள் ஓரளவுக்கு இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு பணவரவுகள் வரும்ன்றது அந்த 2ஆம் இடம் காட்டினாலும் லக்னம் எல்லாத்திற்கும் ரொம்ப முக்கியமானதுங்க. பணம் வந்தவுடனே என்ன பண்ண போறீங்க? உடனடியாக ஒரு கார் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வசதி வாய்ப்பை அனுபவிக்க போறீங்க இல்லையா? இந்த வசதி வாய்ப்பை அனுபவிப்பதற்கு 1ஆம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய லக்னம், லக்னாதிபதி வலுவாகத்தாங்க இருக்கணும். எல்லாவற்றிலும் ஜோதிடம் பின்னி பிணைந்ததுங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டோட ஒரு கனெக்ட் இருக்கும். அப்போ 2ஆம் வீடு வலுவாக இருக்கின்ற ஒருவருக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமையும், அவருடைய குடும்பம் நன்றாகவே இருக்கும், அவருக்கு பணவரவு என்று சொல்லப்படக்கூடிய பணம், தனவரவு, தனலாபங்கள் போன்றவைகள் ஓரளவுக்கு நிரந்தரமாக நன்றாக இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த 2ஆம் அதிபதியுடைய தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும்போது நடக்கும். அப்போ 2ஆம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும்? கேந்திர கோணங்களில் அவர் இருப்பது நல்லது. கேந்திர கோணங்கள் என்பது ஒரு வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 2ஆம் அதிபதி 6, 8, 10, 12ஆம் இடங்களில் மறையிறது என்பது மறைமுகமான தனலாபங்கள். சிலரை பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாரிச்சிங்கன்னு வெளியில் சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான வழியாக கூட இருக்கலாம், அல்லது சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில்களாக கூட இருக்கலாம். அப்போ 2ஆம் அதிபதி 6, 8, 12 மறையும் போது ஒருவருக்கு மறைமுகமான தனலாபங்கள் வரும். அதே நேரத்தில் 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ தன்மையோடு இருப்பவர்கள் நீடி
நீடித்த தொழில் அமைப்புகளோடு கரெக்டாக இருப்பாங்க. எப்போவுமே காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டோடு குருச்சுக்கிரன் போன்ற சுபத்துவ தன்மைகள் தொடர்பு கொண்டிருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதியே சுபராகி அல்லது சுபரோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு பிறந்ததிலிருந்து கடைசி அந்திம காலம் வரைக்கும் நிரந்தரமான நல்ல பணவரவுகள் கொண்ட ஒரு தொழில் அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்பதாங்க உண்மை. நாளைக்கு இந்த 3ஆம் அதிபதி எப்படி இருப்பார் என்பதை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.